ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ எவ்ரிஒன். வெல்கம் டூ எஸ்ஏ தமிழ். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, சித்தாரே ஜமீன் பார் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஷார்ட் ரிவ்யூ தான். இதில வந்து அமீர் கான் நடிச்சிருக்காரு. அமீர் கான், ஜெனிலியா அத தாண்டி நெறைய சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. இத வந்து அமீர் கான் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து 2018ல வந்த கேம்பியோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் படத்தோட ரீமேக் தான். அஃபிஷியல் ரீமேக் தான். அந்த படத்திலேயே வந்து அத போடுவாங்க. அந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் வந்து இது. ஸோ, அ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா 2007ல தாரே ஜமீன் பார் அப்படிங்கிற ஒரு படத்த வந்து அ ஒ ஒ ஒரு படத்த வந்து அமீர் கான் எடுத்திருப்பாரு. ஸோ அந்த படம் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான படம். அந்த டைமுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்ச படம். ரொம்ப வித்தியாசமான படம். பாலச்சந்தர் கூட பாராட்டியிருப்பாரு. தாரே ஜமீன் பார் மாரி ஒரு படம் எடுத்துட்டான். என்னோட மொத்த கேரியர விட ஒரு பெஸ்ட்டான ஒரு இத அவன் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாரி அமீர் கான வந்து அவ்ளோ இதா பாராட்டியிருப்பாரு. அவ்ளோ ஒரு முக்கியமான படம். அவ்வளோ ஒரு அழகான படம். ஏன்னா, அந்த மாரி யாருமே யோசிச்சதில்ல. அந்த படத்துல அமீர் கான் ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வருவாரு. அதுவரைக்கும் ஒரு ஒரு சின்ன பையன காமிப்பாங்க. அந்த சின்ன பையன் யூசுவல் இந்த சமூகத்தில சொல்ற மாரி அவன் வந்து சரியா படிக்க மாட்டான். அவன் வந்து ரொம்ப குறும்பு பண்ணுவான். அவன் சொல்றத கேட்க மாட்டான். அந்த மாரியே தான் இருப்பான். ஆனா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க. மத்த குழந்தைங்க மாரி அவன் இல்ல. அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு அத வந்து குறை சொல்லி எல்லாருமே அவன வந்து நெகட்டிவாவே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அமீர் கான் வருவாரு. அமீர் கான் வந்துட்டு அவன செக் பண்ணுவாரு, இது பண்ணுவாரு. அப்பதான் அவனுக்கு டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற ஒரு நோய வந்து அ அப்ப அப்படிங்கிற ஒரு நோய வந்து நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்துவாரு. எப்படிங்கிறது ஒரு நோய். அவங்களுக்கு பார்க்குறது எல்லாமே மிரர் இமேஜா தான் தெரியும். நம்ம பார்க்குற மாரி எக்ஸாக்ட்டா தெரியாது. அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த எழுதுறது, படிக்கிறது எல்லாமே கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க மத்த விதத்துலலாம் டேலண்டா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி அவர் வந்து இது பண்ணியிருப்பாரு. அந்த மாரி எடுத்ததுல அது ஒரு முக்கியமான படம். நம்ம இந்தியன் சினிமாலயே பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கும். ஒரு சைல்ட பத்தி, அவங்களுக்கு இருக்க ஒரு விஷயம் பத்தி அவ்வளோ அழகா எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அந்த இதுல ஒரு முக்கியமான படம். இந்த படம் சித்தாரே ஜமீன் பார்ன்னு ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா, அது அதோட அதோட ஒரு திமேட்டிக் கன்டினியூஷனா இது எடுக்கிறேங்கிற மாரி தான் அவர் எடுத்திருப்பாரு. ஆனா ஆக்சுவலா இது வந்து 2018ல கேம்பியோன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் மூவி வந்திருக்கும். அந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா அந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு பாஸ்கெட் பால் கோச்சா இருப்பாரு. அப்ப வந்து ஹெட் கோச்சுக்கும் அவருக்கும் இடையில வந்து ஒரு பிரச்சனை ஆயிரும். அந்த பிரச்சனையாகி அவர வந்து சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. சஸ்பெண்ட் பண்ணப்ப அந்த விரக்தியில அவர் நைட்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு கார் ஓட்டிட்டு வருவாரு. கார் ஓட்டிட்டு வரப்ப அவர இடிச்சு போலீஸோட கார்லயே இடிச்சு அவர வந்து அரெஸ்ட் பண்ணி ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல புக் பண்ணிருவாங்க. அப்படி புக் பண்றப்ப அவருக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் கிரைமு அப்படிங்கிறதுனால ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோசியல் சர்வீஸ் மாரி அவங்க அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இந்த ச இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது அந்த அந்த மாரி நீங்க பண்ணா போதும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஒரு இந்த மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு நீங்க பாஸ்கெட் பால் கோச் தானே, நீங்க பாஸ்கெட் பால் கோச்சா போகணும். நீங்க போய் அவங்களுக்கு 3 மந்த்ஸ் வந்து பாஸ்கெட் பால் கோச்சா ட்ரெய்னிங் பண்ணுங்க. அதான் உங்களுக்கான தண்டனை அப்படின்னு அவங்க சொல்லிருவாங்க. ஸோ அவங்களுக்கு சர்வீஸ் பண்ற மாரி நீங்க போய் பண்ணுங்க. அது மாரி சொல்லிருவாங்க. ஸோ அதனால வேற வழி இல்லாம அவர் வந்து அங்க போவாரு. அங்க போன இடத்துல அந்த மாரி 30 வயசு ஆட்கள். ஆனா 8 வயசு குழந்தையோட மனநிலையா தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் படம் ஃபுல்லாவே போகும். அவங்க வந்து எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஸோ அப்படி பண்றப்ப ஸ்டார்ட்டிங்ல அவர் வந்து இவங்களலாம் இது பண்ண முடியாது. அவங்க நார்மலாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நெகட்டிவா பேசிட்டு அவங்கள வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனா போக தான் அவருக்கு தெரியுது. ஓகே. அ நார்ம அந்த இந்த படத்தோட படத்தோட தீமே அதுதான். நார்மல்ங்கிறது நார்மல்ங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவல் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் நார்மல்ங்கிறது வேற வேறையா இருக்கும். இப்ப அவங்க அப்படி இருக்காங்கன்னா, அது அவங்களோட நார்மல். நீங்க இப்படி இருக்கீங்கன்னா, அது உங்களோட நார்மல். எல்லாமே நார்மல் தான். நீங்க உங்களோட நார்மல்ல தான் இந்த இந்த உலகம் இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவங்கவங்களுக்கு நார்மல் இது இருக்கும். ஸோ நீங்க நார்மல் இல்லன்னு யாரையுமே சொல்லக்கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட தீமே. அத வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இப்ப அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனநிலைக்கு, அவங்களோட இதுக்கு அதுதான் நார்மல். நீங்க அத வந்து தப்பா சொல்லக்கூடாது. ஸோ அவங்கள வந்து அப்படியே ஏத்துக்க பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. கிளைமாக்ஸ் போக பார்த்தீங்கன்னா, ஆமீர் கான் வந்து அதான் சொல்லியிருப்பாரு. நான் வந்து அவங்ககிட்ட குறை இருக்குன்னு நெனச்சேன். ஆனா பார்த்தீங்கன்னா, என்கிட்ட தான் குறை இருந்தது. அத எனக்கே புரிய வச்சது அவங்க தான். அ நான் அவங்களுக்கு கோச்சா இருக்கலான்னு வந்திருந்தேன். ஆனா அவங்க தான் என்ன வந்து ஃபுல்லா மாத்திருக்காங்க. அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இதுல இது வந்து ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அதுல வந்து
படம் ஃபுல்லாவே கொஞ்சம் காமெடியா தான் போகும். நீங்க எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அ அவங்க வந்து அப்படி இருக்காங்கங்கிறத வந்து ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி காமிச்சு, நம்மள அழுக வச்சு, அதுல வந்து கொஞ்சம் சிம்பதியா இது பண்ணது அந்த மாரி எதுவுமே கிடையாது. அவங்களோட கஷ்டத்த காமிக்கிறதோ, இல்ல இது பண்றதோ அந்த மாரி எதுவுமே கிடையாது. படம் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் கூட பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அமீர் கான் வந்து முடியாதுன்றுவாரு. அவங்களெல்லாம் அவர் வந்து தப்பா ஏதாவது இது தப்பா நடத்திருவாரு. ஏதாவது அசிங்கமா பேசிருவாரு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து சிம்பதி கிரியேட் பண்ணி, அவர் வந்து அ அவர் அவர் மனச மாறி, அது மூலமா அவங்களுக்கு கோச் பண்ணி ஜெயிக்க வைக்கிற மாரி போகும் கத. அப்படிங்கிற மாரி நம்ம ஏதேதோ யோசிச்சிருப்போம். அப்படி அந்த மாரி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப சாதாரணமா அது போகும். கிளைமேக்ஸ்ல கூட இது வந்து ஸ்பாய்லர்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படம் ஃபுல்லாவே ரொம்ப ஃபீல் குட்டான மூவி தான். கிளைமேக்ஸ்ல கூட அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா, அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. "ஏன் நீங்க ஜெயிக்கலையே? அப்புறம் ஏன் நீங்க தோத்துட்டீங்க? ஏன் என்ஜாய் பண்ணீங்கன்னா?" "நாங்க தோக்கல, நாங்க ஜெயிச்சுட்டோம். 2ண்ட் பிளேஸும் வின்னிங் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே படம் பார்க்குற நமக்கே ஒரு ஐ அ படம் பார்க்குற நமக்கே ஒரு அது வந்து ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டா தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் கைண்ட் ஆஃப் மூவிலயும் நம்ம என்ன இது பண்ணியிருப்போம், அந்த ஹீரோ ஹீரோ இருக்க டீம் வந்து ரொம்ப ஒரு மாரி போயிட்டே இருக்கும். கடைசியில அவங்க வந்து கீழ இருந்து மேல வந்து அவங்க ஜெயிச்சு வர்றது தான் படத்தோட ஸ்டோரியா இருக்கும். பட் இதுல அப்படிலாம் எதுவுமே இல்ல. டக்குனு அந்த ட்ரெய்னிங் டைம்ல கூட நான் ரொம்ப 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 யோசிச்சேன். சரி ஓகே இவன் இந்த மாரி இருக்கவங்களுக்கான ட்ரெய்னிங் அவங்க எப்படி குடுக்க போறாங்க? அதுக்கு ஏதாவது அங்க வந்து அவங்க ஏதாவது மெடிக்கலா அப்ரோச் பண்ணுவாங்க. இது இவங்களுக்கு இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். ஏதேதோ கொண்டு போவாங்க. அந்த மாரி காம்ப்ளிகேட்டடா காமிப்பாங்கன்னுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவங்க அந்த மாரி எதுவுமே போல. அந்த மாரி காம்ப்ளிகேட்டடா அத பண்ணணும், இத பண்ணணும் அவங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. அவங்க எதுவுமே எடுக்கவே இல்ல. அந்த ஸ்பானிஷ் படமும் அப்படிதான் இருந்திருக்கும் போல. அது ரொம்ப அழகா அவங்க ஓகே அவரு வந்து அவரால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி தராரு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அத பிக்கப் பண்ணிட்டு வராங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவங்க ஜெயிச்சுட்டு தான் வராங்க. எங்கேயுமே அவங்க இதுல ரொம்ப கேவலமா எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் மூவியோட அஜெண்டாவே அதுதான். ஏதோ ஒரு மேட்ச்ல ரொம்ப கேவலமா தோப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மோட்டிவேட் பண்ணி, இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சமா கொண்டு வந்து இது பண்ற மாரி இருக்கும். பட் ஆனா இதுல வந்து அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸ்போர்ட்ஸயே அவங்க பெருசா எந்த சீன்லயுமே அவங்க பெருசா அந்த ஸ்போர்ட்ஸ் சீன்ஸ வந்து எலிவேட் பண்ணி அந்த மாரி எதுவுமே காமிக்கல. அது சாதாரணமா இருக்கும். பட் ஆனா அதுக்கு வெளிய அந்த பிளேயர்ஸ்குள்ளயும், அமீர் கானுக்குள்ளயும் என்ன நடக்குது? அதனால அமீர் கான் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது? அங்க சுத்தி இருக்கவங்கலாம் எப்படி இதாகுறாங்க? அப்படிங்கிறது தான் படத்தோட கதையே. அதத்தான் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போற எல்லாத்தையுமே உடைச்சுட்டு, ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஃபீல் குட்டா தான் இருக்கும். கடைசி வரைக்குமே நம்ம சிரிச்சுட்டே இருப்போம். படம் ஃபுல்லாவே காமெடி வந்துட்டே இருக்கும். எல்லா இடத்துலயுமே காமெடி வந்துட்டே இருக்கும். அ சின்ன சின்ன இடத்துல அவங்க ஃபர்ஸ்ட்டு பண்றது வந்து இதெல்லாம் காமெடியா அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சு உட்காந்தாலுமே, போக 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 அந்த அந்த உலகத்துக்குள்ள, அந்த படத்துக்குள்ள நம்மள அறியாமயே உள்ள போயிருவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன இது கூட நம்ம வந்து அழகா சிரிக்க ஆரம்பிச்சுருவோம். ஆக்சுவலாவே அது அப்படிதான் நம்ம வந்து நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பெருசா எதுவும் தெரியாது. அவங்க வந்து நம்ம பெரியவங்க மாரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு அழகா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க ரசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாரி தான். அவங்களுக்கு 8 வயசு குழந்தை மனநிலையில தான் இருக்குன்னா, அவங்களும் அந்த அந்த மனநிலையில தான் இருப்பாங்க. ஸோ அந்த மனநிலையில இருந்து அவங்க சொல்ற ஒவ்வொன்னையுமே நம்ம வந்து ரசிக்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ அந்த மாரி தான் படம் அப்படியே நம்மள வந்து படம் வந்து அப்படியே நம்மள மாத்திரும். அதுதான். ஸோ படத்துல ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஸ்பானிஷ் படத்த க்கான மரியாதைய அப்படியே குடுத்துருப்பாங்க. நம்ம சொன்ன மாரி இந்தியன் படத்துக்கு ஏத்த மாதிரியோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவிக்கு ஏத்த மாரியோ, இத மாத்துறேன், அத மாத்துறேன்னு எதுவுமே இல்லாம, ரொம்பவே அழகா அதுல என்ன அந்த படத்துக்கு என்ன தேவையோ, அதுக்கு என்ன தேவையோ அத வந்து அழகா குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அமீர் கான் ஆக்டிங் ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி ரொம்ப அழகான ஆக்டிங். படத்துல வந்து குறிப்பிட்டு சொல்ற மாரி நெறைய சீன்ஸ் இருக்கு. அந்த ஒருத்தன் வந்து சின்ன வயசுல தண்ணிக்குள்ள இதாகி, அவங்களுக்கு தண்ணினாலே பயம். ஸோ குளிக்கவே மாட்டான். பட் ஆனா அவனுக்கு வந்து அனிமல்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ, ஒரு டைம் அவங்க எல்லாரும் மேட்ச் முடிச்சுட்டு குளிக்க போலான்னு சொல்லி போறப்ப, ஒரு ஒரு எலி தவறி வந்து தொட்டிக்குள்ள விழுந்துரும். அப்போ வந்து, "சார் அத காப்பாத்துங்க சார். அதுக்கு ஏதாவது ஆயிர போகுது சார்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "ஐய்யய்யோ! நாங்க காப்பாத்த முடியாது. எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ தான் அத காப்பாத்தணும்" அப்படின்னா, அவனுக்கு அனிமல் மேல இருக்க லவ்வ வச்சு, அந்த தண்ணி மேல இருக்க பயத்த போக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ, அவன் டக்குனு உள்ள போயி, அந்த 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 எலிய தூக்கி அவன் வெளிய போடுவான். ஸோ, அப்ப சுத்தி இருக்க எல்லாருமே அவன் மேல வந்து தண்ணிய தூக்கி வீசிட்டு, இது பண்ணிட்டு, அந்த சீன் வந்து அவ்ளோ கியூட்டா இருக்கும். அவ்ளோ சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே சாதாரணமான சீன் தான். படத்துல வந்து எல்லாமே ரொம்ப சாதாரணமான சீன் தான். இந்த மாரி எலிவேஷனோ இந்த மாரி எதுவுமே இருக்காது. பட் ஆனா எல்லாமே ரொம்ப அழகான காட்சிகளா இருக்கும். எல்லாமே ரொம்பவே ஒரு ஒரு எமோஷனலான காட்சிகளா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அதுல தான் இன்டர்வலே அவன் வந்து நிக்கும். அந்த இன்டர்வல் ஃப்ரேமே ரொம்ப அழகா இருக்கும். அவன் அப்படியே அந்த தண்ணி மேல இருக்க பயம் போகும். அப்புறம் அந்த எலி வந்து நின்னு அவன பார்க்குற மாதிரி ரொம்பவே ஒரு அழகான காட்சியா இருக்கும். அது அது வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே இத செகண்ட் ஹால்ஃப்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அமீர் கானுக்கு சின்ன வயசுல ஒரு டைம் லிஃப்ட்ல ஸ்டக் ஆகியிருப்பாரு. ஸோ
அவர் லிஃப்ட்ல போகவே மாட்டாரு. அப்ப வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து அவர லிஃப்ட்டுக்குள்ள தள்ளி, லிஃப்ட்டுக்குள்ள வந்து கூப்ட்டு போயிருவாங்க. அப்ப லிஃப்ட்டுக்குள்ள கூட்டு போனதுக்கப்புறம் அதே மாரி திரும்ப ஸ்டக் ஆயிரும். ஸ்டக் ஆனதுக்கப்புறம் அவங்க நம்ம குதிச்சோம்னா கீழ போகும்ன்னு சொல்லிட்டு, குதிச்சு வேற அவங்க எச்சா பயமுறுத்திருவாங்க. அப்ப அவருக்கு வந்து இது அந்த ட்ராமாக்கு மேல இது ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிரும். அப்ப திரும்ப அ அந்த எக்ஸ் அவங்கள காப்பாத்துற டீம் வந்து அவங்கள காப்பாத்தி வெளிய கொண்டு வந்ததுக்கப்புறம், "சார் நீங்க இத்தன நாள் லிஃப்ட்டுக்குள்ள இருந்தீங்க. லிஃப்ட்டுக்குள்ள திரும்ப ஸ்டக் ஆயிருச்சு. ஆனா நீங்க சாகல. உங்களுக்கு எதுவுமே ஆகல. நீங்க லிஃப்ட் மேல இருக்க பயத்த வந்து சாகடிச்சுட்டீங்க." அப்படின்னு சொல்லி அவர மோட்டிவேட் பண்ணி அவர இது பண்ற சீன். அதாவது அவங்களுக்கு சொல்லி தர இவரு வந்திருக்காரு. பட் ஆனா இவங்க மூலமா அவர் ஒண்ண கத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி, படத்துல இந்த மாரி நெறைய சீன்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட சீன்ஸ், ஏகப்பட்ட இது வந்து அ நம்ம அவங்க நமக்கு அவங்க மேல இருக்க பார்வைய வந்து எல்லா இடத்துலயும் மாத்திட்டே இருக்க மாரியான சீன்ஸ் இருக்கும். அதே மாரி அந்த பாஜி வந்து அவங்கள பத்தி ஒவ்வொருத்தர பத்தியும் சொல்ற பேக் ஸ்டோரி, ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற பேக் ஸ்டோரி, ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்ற இடம். அது வந்து ரொம்பவே ஒரு அழகான இடம். இவன் வந்து இவனுக்கு வந்து ஒரு பால பேஸ்கெட்ல போட தெரியாம இருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் அவன் ஓட்டி எங்கேயும் ஆக்சிடென்ட் பண்ணதே கிடையாது. அவன் கரெக்ட்டா அவன் போயிட்டே இருப்பான். அவங்க வேலை செய்ற இடத்துல கரெக்ட்டா இருப்பாங்க. எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கும். அந்த மாரி ஒவ்வொருத்தரோட பேக் ஸ்டோரி சொல்றப்ப, ஓகே அவங்க நம்ம ரோட்லயோ இல்ல எங்கேயோ ஒருத்தர பார்க்குறோம். அந்த மாரி மனநலம் குன்றிய ஒருத்தர பார்க்குறோம்னா, நம்ம அவங்கள வந்து ஒரு காமெடியாவோ, இல்ல பரிதாபப்பட்டோ ஏதோ ஒண்ணு பார்த்து நம்ம போயிடுறோம். பட் ஆனா அவங்களோட வாழ்க்கை வந்து நம்ம 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 நம்மளோட நம்மளோட பரிதாபமோ, நம்மளோட கேலியோ மட்டும் கிடையாது. அத தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்களும் ஒரு டே டு டே லைஃப் மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கள சுத்தியும் பீப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து இது பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. அத நான் பெருசா யாரும் யோசிக்கிறதே இல்ல. அது வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த தாரே ஜமீன் பர்லயும் அதே மாரி தான் நம்ம வந்து கண்டுக்காம நம்ம சாதாரணமா நெனச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த எடுத்து ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. சித்தாரே ஜமீன் பர் அதோட கன்டினியூஷன் மாரி அதுக்காகத்தான் அதே பேர்ல வச்சு இது பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே அழகா, ரொம்பவே அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நல்லாவே வந்திருக்கு. ஸ்டார்ட்டிங்ல இது வந்து பெருசா போல. பட் ஆனா போக போக ஓரளவுக்கு நல்லாவே போ போட்ட கலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அது வந்து ஃபினான்ஷியலாவும் வெற்றி தான். எமோஷனலாவும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. பெருசாவே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூ தான். எல்லா இடத்துலேருந்துமே ஒரு நல்ல ரிவ்யூ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவரு வந்து ஃபாரஸ்ட் கம்ப வந்து ரீமேக் பண்ணியிருப்பாரு. லால் சிங் சத்தா அப்படிங்கிற பேர்ல. அது பெருசா போல. அது வந்து பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்ப திரும்ப இவர் வந்து ரீமேக் தான் பண்ணணுமா? இவர் ஏன் ரீமேக்கே பண்ணிட்டு இருக்காரு? ஃப்ரெஷ் மூவியே பண்ண மாட்டாரான்னு சொல்லி நெறைய கிரிட்டிசிசம் நெறைய இது வந்துச்சு. பாய்காட் பாலிவுட்ங்கிற மாரி நெறைய இதெல்லாம் வந்துச்சு. அத தாண்டி அமீர் கான் இந்த கதையில நம்பி இது பண்ணி எடுத்திருக்காரு. அது எடுத்தது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே அது நல்லா வந்திருக்கு. அவர் வந்து இதுல வந்து இதுல வந்து ஜெயிச்சுட்டாரு. ஸோ அப்படிங்கிற மாரி தான் படம். நீங்க பக்கத்துல எங்கேயாவது ஓடிட்டுருக்கு அப்படின்னா, கண்டிப்பா போய் பார்க்கலாம். குழந்தைகளோட, குடும்பத்தோட போய் பார்க்கலாம். ரொம்பவே ஒரு அழகான படமா இருக்கும். குழந்தைங்கள கூட்டிட்டு போனீங்கன்னா, அவங்களுக்குமே இது வந்து ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டா இருக்கும். அப்படி இருக்கவங்கள பார்த்தா, எப்படி இது பண்ணணும்? எப்படி நம்ம இது பண்ணணும்? நம்மளே இப்ப தான் ஒவ்வொண்ணா கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ குழந்தைங்க இப்பவே பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்ட்டா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த படம் ரொம்பவே ஒரு நல்ல படம் தான். ஸ் அ நீங்க நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள நீங்க சொல்லலாம். இது இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நம்ம மீண்டும் இதே மாரி இன்னொரு படத்தோட ரிவ்யூல நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.